எந்த ஒரு பழத்தையும் ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. அதாவது ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவீங்க. இப்போ திராட்சை பழம் ஜூஸ் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், 2 கைப்பிடி இவ்வளோ கைப்பிடி ஜூஸ் பழத்தை போடுவாங்க, அதில் சர்க்கரை போடுவாங்க. அதுவே நீங்கள் வந்து வெறும் திராட்சை பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. அதுவே ஜூஸ் போடும்போது நிறைய அள்ளி போடுவாங்க. நிறைய அள்ளி போடும்போது அது என்னென்னா அப்புறம் சர்க்கரை வேறு போடுவாங்களா, அப்புறம் அவ்வளோ பழத்தையும் என்ன பண்ணுவீங்க, அப்படியே குடிச்சிருவீங்க. அதில் உமிழ்நீரே கலக்காது. அதுவே நீங்கள் பழமாக இவ்வளோ கைப்பிடி சாப்பிட்டு பாருங்கள், அதில் உமிழ்நீர் கலந்து உள்ளே போகும். அப்போ அது ஆரோக்கியத்தை தரும். அதுவே ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பழம் சாப்பிடுவீங்க. நிறைய பழம் சாப்பிட்டா அப்போ நிறைய ஆரோக்கியம் தானே கிடைக்கணும். ஆனால் நிறைய பழத்தை ஜூஸ் போட்டு முடக்குன்னு குடிச்சிடுறீங்க, உமிழ்நீர் கலக்காமல் உள்ளே போயிடுது. அதில் வேறு சர்க்கரை வேறு சேர்த்துருக்கீங்க. சர்க்கரை வேறு சேர்த்துறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வரும். இப்போ ஜூஸ் போட்டு குடித்தா எந்த பழத்தையும் சரி, சப்போட்டா பழமாக இருந்தாலும் சரி, எந்த பழத்தையும் நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வரும். ஏன்னா அதில் சர்க்கரை சேர்க்குறீங்க. அப்புறம் உமிழ்நீர் கலக்காமலே அது உள்ளே போயிடுது. நிறையாவும் சாப்பிட்றீங்க, அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் இப்போ ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ஜூஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பழம் போடுவீங்க. அதுவே நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதா இருந்தால் 1 பழம் தான் சாப்பிடுவீங்க. அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த ஜூஸ் போட்டுக்கிற கலாச்சாரம் உதவி செய்கிறது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக அதே நேரத்தில் உமிழ்நீர் கலக்காமலும் உள்ளே போகுது. அளவுக்கு அதிகமான பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது உமிழ்நீர் கலக்காமலே நீங்கள் நிறைய பழத்தை சாப்பிட்றீங்க. அதில் வேறு சர்க்கரை வேறு சேர்த்துக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம், ஜூஸ் போட்டு குடிப்பவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆரோக்கியம் கிடையாது, சுவை தான். நீ சர்க்கரை போடாமல் உன்னால் ஜூஸ் போட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. எனக்கு சர்க்கரை வேணும் கண்டிப்பாக அப்படின்னு தான் கேட்பீங்க. அப்போது உங்களுடைய நோக்கம், ஜூஸ் போட்டு சாப்பிட்றவங்களுடைய நோக்கம், அவங்க சுவைக்கு அடிமையாக இருக்காங்க. வெறும் சர்க்கரை போடாமல் உங்களால் ஜூஸ் போட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. அதுக்கு நான் பச்சையாகவே சாப்பிட்ருவேனே. பச்சையாகவே சாப்பிட்ருங்க. ஆரோக்கியம் தான் உங்களுக்கு நோக்கம்னா நீங்கள் பச்சையாகவே சாப்பிடுங்க. நீங்கள் சுவைக்கு அடிமையாக போய் தான் நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்றீங்க. ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது தான் நிறைய பழங்களை ஜூஸ் போடுறீங்க, உமிழ்நீர் கலக்காமல் முடக்குன்னு குடிச்சிடுறீங்க. அதில் வேறு சர்க்கரை வேறு சேர்ந்துருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வரும். அதனால் எதையும் வந்து பச்சையாக சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் சாப்பிடுவீங்க. நீங்கள் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுறீங்கன்னா பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா 1 பழத்தை தான் சாப்பிடுவீங்க. உமிழ்நீர் கலந்து அது உள்ளே போகும், சர்க்கரை சேர்க்க மாட்டீங்க. அப்போ அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். ஒரு திராட்சை பழத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூஸ் போடாமல் 1 கைப்பிடி தான் சாப்பிடுவீங்க. அதுவே கஷ்டமாக இருக்கும். அதை மென்று தான் சாப்பிடுவீங்க, அதில் உமிழ்நீர் கலந்து போகும். அப்போது அளவோடு சாப்பிடுவீங்க, உமிழ்நீர் கலந்து அது உள்ளே போகுது. அதுவே ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது 2 கைப்பிடி திராட்சை பழத்தை போடுவீங்க, ஜூஸ் போடுவீங்க, அதில் சர்க்கரை வேறு சேர்ப்பீங்க. இவ்வளோ காணும் 2 கைப்பிடி திராட்சை பழத்தை முடக்குன்னு குடிச்சிருவீங்க, கஷ்டப்படாமலே குடிச்சிருவீங்க. அப்போ அது உங்களுக்கு நோயை தான் தரும். அதனால் ஜூஸ் போட்டு சாப்பிட்றது இது மிக மிக தவறு. பச்சையாக சாப்பிடணும்.